வெல்கம்ஸ் டு வித்யா கிச்சன். இன்னைக்கு கருவாடு தொக்கு செய்ய போகிறேங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், தக்காளி, கடலப்பருப்பு, கருவாடு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு, கடலப்பருப்பு, சின்ன வெங்காயம், எல்லாம் போட்டு வதக்கி விட்டங்காட்டி வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுருவாங்க. தக்காளி கூடயே மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் சாம்பார் தூள் எல்லாம் போட்டு கிளறிக்கலாங்க. நல்லா ஒரு காரத்துக்கு தேவையானது போட்டுக்கலாங்க. இப்போ இதனோட கருவாடையும் போட்டு வதக்கிக்கலாங்க. இதோட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கிளறிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இருக்க கிளறி விட்டு வெந்தங்கட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி இருக்குங்க, கொஞ்சம் வேகட்டும். கருவாடு கொஞ்சம் வெந்துச்சுங்க. கொஞ்சம் செமி கிரேவி மாதிரிக்கு வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் கிளறி மூடி வச்சு மூடி வைக்கலாங்க. கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வாங்க சாப்பிட்லாம். சூடான கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சாதத்துக்கூட ரசத்துக்கூட வச்சு சாப்பிட்லாங்க. இரவு வணக்கம். நன்றி. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.